அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் எனும் மணிமேகலை வரிகளை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். இன்று தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவை ஒரு குழப்பமான மனநிலையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி வந்தால் எல்லாம் மாறிவிடும், அந்த தலைவர் வந்தால் அற்புதங்கள் நடக்கும், இவர் முதல்வனானால் விடியில் பிறக்கும் என்ற ஒரு தனி மனித மீட்பருக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் யதார்த்தமான உண்மை என்னவென்றால், மாற்றம் என்பது ஆள்பவர்களிடம் இல்லை, ஆளப்படுபவர்களின் புரிதலில்தான் இருக்கிறது. நமக்கு என்ன தேவை என்பது பெரும்பான்மையான வாக்காளர்களுக்கு இன்னும் புரியவில்லை. அந்த புரிதலை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படுத்துவதே இந்த நிகழ்வின் முதல் இலக்கு. நாம் சுவாசிக்கும் காற்றும், பருகும் நீர், விளைச்சல் தரும் நிலம் என இயற்கை நமக்கு தூய்மையாக கிடைக்க வேண்டும் என்பதும், சமூகத்தில் இல்லாமை என்ற நிலை ஒழிய வேண்டும் என்பதுமே எங்களின் அடிப்படை நோக்கம். இங்கு பேச வரும் ஒவ்வொரு போட்டியாளரும் ஒரு தலைவராக தன்னை உருவகித்துக் கொண்டு முன்வைக்கும் தீர்ப்புகள் நாளைய மாற்றத்திற்கான விதைகளாக அமைய வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு போட்டியாளர்களையும் இந்த நேரத்தில் நெஞ்சார வாழ்த்துகின்றோம். உங்களுடைய பேச்சுகளை எல்லாம் நான் தனித்தனியாக கேட்டபோது, கடுகுக்குள் இருக்கிறதா இவ்வளவு காரம், தமிழகத்தில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற பயமெல்லாம் சற்று நீங்கியது போல உணர்ந்தேன். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் நான் தலையங்கம் எழுதுவேன், தமிழகத்தில் தலைமைக்கான இடம் காலியாக இருக்கிறது என்று. கலைஞர் இருக்கும்போதும் எழுதினேன், ஜெயலலிதா இருக்கும்போதும் எழுதினேன். இப்பொழுதும் அதைத்தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் நல்ல தலைமைக்கான இடம் இன்னும் காலியாக இருக்கிறது. இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் முன்வர தயங்குகிறது, முன்வந்து எதிர்த்து நிற்க தயங்குகிறது. தமிழ்நாட்டில் நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது பெட்ரோல் விலை ₹1 கூடினால் போராட்டம் நடந்தது. எல்லா பொது இடங்களிலும் போராட்டம் நடந்தது. இன்று லட்சம் லட்சம் கோடிகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த போராட்டமும் இல்லை. ஆகவே இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களை நான் பாராட்டுகிறேன். அவர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். அவர்களை இந்த அருமையான நிலைக்கு தயாரித்து, இப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு இளைஞன், இன்மீடியா, ஓய்வோ இதையெல்லாம் தொடங்கிய போதிலிருந்து இன்னும் ஏறக்குறைய ஒரு 15-20 ஆண்டுகளிலிருந்து இந்த இளைஞனோடு நான் பயணிக்கிறேன். இந்த சமூகத்தின் மீது நிறைய கோபம் இருக்கிறது. இந்த சமூகத்தை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தாகமுள்ள ஒரு இளைஞன், தன்னை பற்றி கவலைப்படாத ஒரு ஆள், தன்னுடைய கொள்கைக்கு மாறுபட்ட கருத்தை செய்வதற்கு எங்களை போன்ற ஆட்கள் எவ்வளவு வலியுறுத்தினாலும் செய்யாதவர் இந்த இன்மீடியாவினுடைய உரிமையாளர் ஆனந்த் அவர்கள். அவர் போன்ற எண்ணம், உணர்வுகள் நிறைய பேருக்கு இருந்தால் இந்த சமூகத்தில் மாற்றம் என்பது கட்டாயம் உதிக்கும். ஆகவே இந்த முயற்சியை நான் மனதார பாராட்டுகிறேன். கீழ்நிலையில் இருக்கிறவர்களும் உயர்நிலைக்கு வருகின்ற அளவிற்கு இருக்கிற வாய்ப்பை எடுத்து செல்ல வேண்டும், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் நிறைய இடத்தில் சொல்லியிருந்தீர்கள். நான் வந்தால் அந்த கடைநிலைக்கும் அதை கொண்டு செல்வேன், எல்லாருக்கும் அதில் வெற்றி பெற வாய்ப்பளிப்பேன். இப்படிப்பட்ட உங்கள் உணர்வுகள் எல்லாரையும் வெற்றி செய்ய வேண்டும், நீங்களும் வெற்றி பெற வேண்டும். இந்த எண்ணங்களோடு, உயர்வான எண்ணங்கள், எண்ணம் போல வாழ்வீர்கள். எண்ணம் தான் முக்கியம். உயர்வான எண்ணம் உயர்வான இடத்தில் உங்களை உருவாக்கும். நான் முதல்வன் ஆனால் மற்றவர்கள் முதல்வன் ஆனாலும் we are servant to our மினிஸ்ட்ரிங்கிறது வந்து servant for servants. நம்மளுடைய சேவை தான் அந்த முதல்வருக்கு வர வேண்டும். எல்லாமே எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதில் வந்து ஜாதி மதம் பேதம் வரக்கூடாது. இந்த மண்ணின் மைந்தனா திருச்சியிலிருந்து போன நான் இன்னைக்கு பாண்டிச்சேரின்னு அறியப்பட்டா கூட, ஸோ இந்த ஒரு சின்ன குரல் வளத்தால் தான் இன்றைக்கி என்னை வந்துட்டு ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தோடு இந்த நாற்காலியில் உட்கார வச்சுருக்கிறாங்க. அடுத்ததாக வரக்கூடிய முதல்வர் யாராக இருந்தாலும் நிறைய இன்புட் கொடுத்துருக்குறீங்க. தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கறதுக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ இதில் பங்கேற்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு வித்தியாசமான பேச்சு இதில் வந்துருச்சு. குறிப்பாக என்ன அப்படின்னா, ஒரு
தலைமுறை உருவாக்கத்தை பற்றி பேசுனாங்க. அது ரொம்ப அவசியமானது. ஏன்னு சொன்னால் நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம பாதுகாப்பதை விட நோய் வருவதற்கு முன்பாக நம்ம தடுக்கணும். அந்த வகையில் அந்த தலைமுறை உருவாக்கம், இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி பேசுனாங்க. செயல்முறை கற்றலோட மதிப்பெண் கல்வி மட்டும் இல்லாமல் செயல்முறை கல்வி, அதுவும் ரொம்ப நல்லா பேசுனாங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இங்கே வந்து நான் நடுவராக நான் இருந்து இதை நான் தெரிவு செஞ்சு கொடுத்ததுக்கு. நீங்கள் எல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு கருத்து வந்துச்சு. நீங்களாம் நான் முதலமைச்சர் ஆனால் நான் என்ன செய்வேன்னு சொன்னீங்களா? எனக்கு நான் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணியிருப்பேன்? திட்டம் ஒழுங்காக வேலை செய்யுதாங்கிறதுக்கே ஒரு குழுவை நியமிக்கணும்னு தான் என்னுடைய முதல் கையெழுத்து. 15 17 வயதுடையவர்களுக்கு 3வது இடம் வந்து நேத்ரா அவர்கள், 2ஆம் இடம் சமிதா, முதலிடம் யாழினி. ஆறுதல் பரிசு பெறக்கூடியவர்கள் கலை தமிழரசி. அடுத்தது ஹரிகரன், 18 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் 3ஆம் இடம் வைஜெயந்தி, 2ஆம் இடம் காயத்ரி. வாங்க. முதல் பரிசு நித்யா அவர்களை பாராட்டி அழைக்கின்றோம். ஆறுதல் பரிசு பெறக்கூடியவர்கள்